ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எக் கட்லெட் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 இல்லைனா சின்னதாக இருந்தால் 2 எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தழை, புதினா அதெல்லாம் போட்டுட்டு ப்ரெட்டு வந்து ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பிச்சு அதிலேயே போட்டுக்கணும். முட்டை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி அதிலேயே போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட தேவையில்லை. இதை மட்டும் நல்லத்தையும் போட்டுடணும் அதில். அதுக்கப்புறம் மசாலா மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் பவுடர் 1 ஸ்பூனு, கசூரி மேத்தி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா நீங்கள் பிசைஞ்சிக்கணும். தண்ணி தேவையில்லை. இதுலேயே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா விடும். நல்லா அப்படியே பிசைஞ்சிக்கணும். ஏன்னா வெங்காயத்துலேயே தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணியும் போதுமானது. நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் அதிலேயே போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ஏன்னா நம்ம அதில் டிப் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு குட்டி குட்டி பாலாக நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிக்க வேண்டியது தான். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி ஒவ்வொன்றா வச்சுக்கணும். ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருண்டையாகவும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாகவும் வச்சுக்கலாம். இல்லை வடை மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சோம் இல்லையா, அதில் வந்துட்டு அதை டிப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி எள்ளு கொஞ்சம் வச்சுருக்கேன். மேலே எள்ளு கொஞ்சம் தூவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எள்ளில் வந்து நல்லா பரட்டிக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும், கீழே வந்து சிந்தாது. அவ்வளோதான். எத்தனை உருண்டைக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்க வேண்டியது தான். எள்ளு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு எள்ளு பிடிக்காது. அதனால் எள்ளு சும்மா தனியாக ஒரு 3, எள்ளு இல்லாமல் ஒரு 3 இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நல்லா கையில் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம், ரொம்பவும் காயக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுச்சு அதில் போட்டுட்டோம் அப்படின்னா திக்கிஞ்சிரும். அதனால் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் போட்டுட்டு மெல்லமாக அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இங்கே பாருங்களேன், அப்படி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுதா, இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறிக்கிச்சா. அவ்வளோதான். இந்த சமயத்தில் நம்ம அதை எடுத்துடலாம். தீயும் போட்டு அதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீ மட்டும் அதிகத்தில் வைக்கக்கூடாது, மிதமான சூட்டில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நான்ஸ்டிக் அப்படின்றதுனால நான் கட்டைக்கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம நார்மல் கரண்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மேலே அந்த கோட்டிங் எல்லாம் பேந்துட்டு வரும். எப்போவுமே கட்டைக்கரண்டி தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கு ஒரு சாஸ் வேணும் இல்லையா, அதுக்கு வந்து 3 வரமிளகா, நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அடிச்சுட்டு வானலில் திரும்ப ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நம்ம வேறு சாஸ் எதுவுமே தேவையில்லை. இதில் நீங்கள் பூண்டு போடணுன்னா கூட நறுக்கி போட்டுக்கலாம். ஸ்வீட் சாஸ் அது, அதாவது ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் சொல்கிறோம்ல, அதுதான் இது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஆனால் மிளகா ரொம்ப போடக்கூடாது, காரம் பயங்கரமாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், அதுலேயே தொட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருந்தது. நம்ம அதிக தீயில் ஃப்ரை பண்ணாமல் மிதமான, அதாவது நான் டீப் ஃப்ரை பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா நம்ம தோசைக்கல்லில் கூட போட்டு எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான் அது. அவ்வளோதான். இப்படி நம்ம தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களே இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த எள்ளு கோட்டிங் இருக்குது இல்லையா, அந்த எள்ளு வந்து மேலே இருக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.